सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எதற்கு தினம்
தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நம்பிக்காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நான் அளவோடு ரசிப்பவள், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். மதுவோடு வந்து இதழ் தேடி இதமோடு தந்த இணையாகி, மதுவோடு வந்து இதழ் தேடி இதமோடு தந்த இணையாகி, பிரிந்தாலும் உள்ளம் பிரியாமல் வாழையா சொல்லி தந்ததோ நான் உனக்காக பிறந்தவள். உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள், உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள். கண்ணம் செந்தாமரை சிந்தும் முத்தம் செந்தேன் மழை, கண்கள் இன்பக் கடல் குரல் தான் கொஞ்சம் புல்லாங்குழல், மங்கை பொன்னோவியம் பேசும் மழலை சொல்லோவியம். கனிவான நெஞ்சில் உருவான கவிதை என்று சொல்லவோ நான் அளவோடு ரசிப்பவள், எதையும் அளவின்றி கொடுப்பவள், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன்.
குளிர் சேர இன்னும் நாள் பார்ப்பதென்னவோ நான் உனக்காக பிறந்தவள் உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள் உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள் முல்லை செண்டாகவே உன்னை மெல்ல பந்தாடவோ அல்லி தண்டாகவே ஒடியும் இடையை தொட்டாடவோ தொட்டில் நீயாகவே ஆடும் பிள்ளை நானாகவோ எனது அறையாவும் உனதான பின்பு நான் என்ன சொல்வதோ நான் அளவோடு ரசிப்பவள் எதையும் அளவின்றி கொடுப்பவள் அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவள் தம்பி நான் படித்தேன் காஞ்சையிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார் ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார் இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று
வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. 1000-ல் ஒருவன் தான், 2000-லும் ஒருவன் தான், 10,000-லும் ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லிடு. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போல்டாக சொன்னார். அவர் அப்படி சொல்லவே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா HMV சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த HMV நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
1000-ல் ஒருவன் தான், 2000-லும் ஒருவன் தான், 10,000-லும் ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லி. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றினோம். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றினார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போல்டாக சொன்னார். அவர் அப்படி சொன்னதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா ஹெச்எம்வி சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த ஹெச்எம்வி நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளை என வாழ்பவண்டா பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளை என வாழ்பவண்டா அந்த பெருமைகளை காப்பவண்டா நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் நாம் பார்த்தா பைத்தியக்காரே ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்ப ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்ப ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து காலம் நெருங்குது கதை முடிய இந்த காட்டுநரு கூட்டத்துக்கு விதி முடிய காலம் நெருங்குது கதை முடிய இந்த காட்டுநரு கூட்டத்துக்கு விதி முடிய ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்ப ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் நாம் பார்த்தா பைத்தியக்காரே பைத்தியம் எங்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காத நான் நெருப்பு ஜாக்கிரதை நான் நெருப்பில நடப்பவண்டா ஆனா நீதிக்கு பயந்தவண்டா நான் நெருப்பில நடப்பவண்டா ஆனா நீதிக்கு பயந்தவண்டா தர்மத்தை அழிக்க வந்தா என்னை தந்தேன்னு காப்பவண்டா உயிரை தந்தேன்னு காப்பவண்டா நான் யாருன்னு இப்போது தெரியாது அதை நானாக சொன்னாலும் புரியாது நான் யாருன்னு இப்போது தெரியாது அதை நானாக சொன்னாலும் புரியாது ஊருக்குள் நீ செய்யும் அநியாயம் நான் உள்ளவரை நிச்சயமா நடக்காது ஊருக்குள் நீ செய்யும் அநியாயம் நான் உள்ளவரை நிச்சயமா நடக்காது நான் நெருப்பில் நடப்பவண்டா ஆனா நீதிக்கு பயந்தவண்டா தர்மத்தை அழிக்க வந்தா என்னை தந்தேன்னு காப்பவண்டா உயிரை தந்தேன்னு காப்பவண்டா நாம் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பார்ப்பேன் நாம் பார்த்தா பைத்தியக்காரே ஜெய் ஆஞ்சநேயா என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன் புடி சாபம் கோவில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டா சாமி எங்கு குடியிருக்கும் செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ணக்கோல் பிடிக்கும் கள்வன் என்றால் நீதி எங்கு குடியிருக்கும் கோவில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டா சாமி எங்கு குடியிருக்கும் செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ணக்கோல் பிடிக்கும் கள்வன் என்றால் நீதி எங்கு குடியிருக்கும் நான் கேட்டு வச்ச கேள்வியிலே பொருள் இருக்கு அதை கேளாதோர் உள்ளத்திலே இருள் இருக்கு அதை கேளாதோர் உள்ளத்திலே இருள் இருக்கு நான் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பார்ப்பேன் நான் பார்த்தா பைத்தியக்காரே ரொம்ப நேரமா உன்னை நான் பார்க்கிறேன் சதுரவாங்கி நீ என்ன அடிக்கிற திருப்பி தர வைப்போம் நான் பச்சை என்னையும் தொடரலாம் உங்களையும் தொடரலாம் நம்மள
இவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்? பாதுகாவல் போர்வையிலே ஜாதியின பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ. ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போரிலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. பாதுகாவல் போர்வையிலே ஜாதியின பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ. ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைத்தேன். நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடித்து வைப்பேன். நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடித்து வைப்பேன். நாம் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன். பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளை என வாழ்ப வேண்டாம், அந்த பெருமைகளை காப்ப வேண்டாம். நாம் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன். நாம் பார்த்தா பைத்தியக்காரே. இடியெடுத்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இறந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. இடியெடுத்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இறந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. படிப்படியா வளர்ந்த ஆசை பக்குவம் ஆச்சு. இன்று பஞ்சாயத்தில் வந்த கோபம் பாதியில் போச்சு. படிப்படியா வளர்ந்த ஆசை பக்குவம் ஆச்சு. இன்று பஞ்சாயத்தில் வந்த கோபம் பாதியில் போச்சு. குடங்குடமா தேன் எடுத்து கொடுத்தது கண்ணு. குடங்குடமா தேன் எடுத்து கொடுத்தது கண்ணு. சும்மா குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு. குடு குடுன்னு நடந்த காலு தயங்குது நின்னு. படபடப்பா போன வேங்கை பாயுது நின்னு. படபடப்பா போன வேங்கை பாயுது நின்னு. அத பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது கண்ணு. பார்க்க பார்க்க மயக்கம் வந்து சாயுது கண்ணு. இடியெடுத்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. அத்தை வீட்டில் புகுந்தவுடன் ஆனந்த பாட்டு. அத்தை வீட்டில் புகுந்தவுடன் ஆனந்த பாட்டு. ஒரு 10 மாதம் போன பின்னால் பாடும் தாலாட்டு. 10 மாதம் போன பின்னால் பாடும் தாலாட்டு. அத்தா அத்தா என்று நானும் அழைப்பதை கேட்டு. அத்தா அத்தா என்று நானும் அழைப்பதை கேட்டு. படு சத்தம் போட்டு குழந்தை பாடும் சங்கீத பாட்டு. படு சத்தம் போட்டு குழந்தை பாடும் சங்கீத பாட்டு. இடியெடுத்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. Stupid, idiot, nonsense. Don't shout you, Madam X. வம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே,
பொம்பளைக்கு அஞ்சுவதா போக போக மிஞ்சுவதா சில்லி ஃபூலிஷ் நியூசன்ஸ். உன்னை தொட்டதால் தப்பா அம்மம்மா அம்மு நம்பினால் நம்பு. அப்பப்பா பப்பா உன்னை தொட்டதால் தப்பா அம்மம்மா அம்மு நம்பினால் நம்பு. நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் வாழ்க்கை. Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளனா எடுத்து கொத்தி கடித்து சுவைத்து சித்தம் இனிக்கும் வயது வாம்மா வாம்மா. தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு. கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு. தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு. கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு. கண்ணங்கள் என்னாகும் இன்னும் தான் பொன்னாகும். Don't touch me, Mr. X. Don't shout you, Madam X. வம்பிழுக்க வந்தவளே வாயடக்கு சின்னவளே பொம்பளைக்கு அஞ்சுவதா போக போக மிஞ்சுவதா சில்லி ஃபூலிஷ் நியூசன்ஸ். எடுத்து சின்ன இடையை ஒழித்து தட்டி நடக்கும் அழகு தேரோட்டம்மா. ஏமையா ஏமி நீ எந்த ஊரு சாமி? கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாளு. ஏமையா ஏமி நீ எந்த ஊரு சாமி? கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாளு. நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் உன் வாழ்க்கை. Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளனா போக்கிரிக்கு போக்கிரினா யாரும் என்னை தொட்டதில்லை தொட்டவனை விட்டதில்லை. Stupid idiot nonsense. இதிலே துருக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். இதிலே துருக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். எல்லை புறமெனவும் கருதுவதோ எல்லை புறமெனவும் கருதுவதோ கண்கள் இரண்டினில் ஒன்றையொன்று கண்டு வைக்குமோ இரண்டினில் ஒன்றையொன்று கண்டு வைக்குமோ. என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய் என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய் எனக்கு எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா. கண்ணம்மா இல்லே துருக்க செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும்.
படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தான் அத்தான் உன் அத்தானும் நான் தானே, அத்த பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, அத்த பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே. என் முத்தாரம் நீதானே, இனி கெட்டாலும் மறவேனே. முத்தாரம் நீதானே, இனி கெட்டாலும் மறவேனே. முத்தாரம் நீதானே. சித்தாத செல்லமே, திங்காத வெல்லமே. சித்தார சங்கமே வேதாந்த சிங்கமே. சித்தாத செல்லமே, திங்காத வெல்லமே. சித்தார சங்கமே வேதாந்த சிங்கமே. அத்தானடங்கார சங்கீதமே உனக்கு அத்தானும் அருமை அத்தானும் ஆசை அத்தானும் நான் தானே. என் முத்தாரம் நீதானே. அத்தானும் நான் தானே. உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்க ஜனமோல நினைச்சிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு என் கண்ணு உன்னாட்டம் புத்திசாலி உள்ளங்கிலேது. ஆமா, என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. உன்னாட்டம் புத்திசாலி உள்ளங்கிலேது. என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. என் நாடு நமக்கு நீ இணை கிடையாது. சுந்தரியே அடி சுந்தரியே, கண்ணு சுந்தரியே அந்தரங்கமே. மனம் சொப்புது ஆனந்த ரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே. மனம் சொப்புது ஆனந்த ரங்கமே. அத்தானும் நான் தானே. Thank you.